Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான ஒரு படத்தை பத்தி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டைரக்டர் சார் நந்தா பெரியசாமி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த திருமாணிக்கம் என்ற திரைப்படத்தின் ரிவ்யூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பார்த்தறலாம். திரைத்துறையில் இருக்க சக நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை பாராட்டி இருக்காங்க. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவங்களும் இந்த படத்தை பாராட்டி இருக்காரு. இந்த படத்தில் சமுத்திரக்கனி சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அனன்யா மேம் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. சீனியர் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிராஜா சார், நாசர் சார், வடிவுக்கரசி அம்மா மற்றும் பல அழகான ஒரு தோற்றத்தில் அழகாக நடிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ரோல் விட்டுட்டீங்களே நீங்க. முக்கியமான ரோலா? அது யாரு? நேர்மைன்ற ஒரு வார்த்தைக்கு அழகா உருவம் கொடுத்து த்ரூஅவுட் தி ஃபிலிம் டைரக்டர் நந்தா பெரியசாமி அவர்கள் கொண்டு போயிருப்பாரு. சமுத்திரக்கனி சாருக்கு இந்த ரோலா இல்ல இந்த ரோலுக்காக சமுத்திரக்கனி சாரா அந்த அளவுக்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு. அதே மாதிரி ஹீரோயின் அனன்யா மேம் நான் மட்டும் என்ன செலச்சோலா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அழகான ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க. எஸ், ஒரு டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபோட மென்டாலிட்டியை அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அனன்யா மேம் அவங்களோட நடிப்பு திறமையில அழகா கொண்டு வந்திருப்பாங்க. ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க கையில. ஸோ நாங்களே நிறைய டைம் பேசியிருப்போம், சரி மாமா திடீர்னு உங்களுக்கு வந்து 1.5 கோடி ரூபாய் பணம் கிடைச்சா என்னென்ன பிளான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்க ஒரு ஒய்ஃப், அட் த சேம் டைம் அவங்களோட குழந்தைங்க படிப்பு செலவு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். நம்ம யூஸ்வலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா நம்ம அப்படிதான் யோசிப்போம். தட் இஸ் நாட் அ செல்ஃபிஷ் மைண்ட், பட் ஃபேமிலிக்காக யோசிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தையோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அந்த அதர் ஹேண்ட் ஒரு ஹஸ்பண்ட், நேர்மையா இருக்க ஒரு ஹஸ்பண்ட், வாழ்க்கையில ஏற்கனவே அடிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் நேர்மையை நோக்கி போகணும், நம்ம அந்த பணத்தை உரியவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதர் சைட் ஸ்டோரி அழகா கொண்டு போயிருப்பாங்க பேலன்ஸ் பண்ணி. ஹைலைட் ஆஃப் த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் நான் ஒன்று ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆஸ் அ ஆடியன்ஸ், ஒரு கட்டத்தில் ஃபேமிலி ப்ரெஷர் தாங்க முடியாமல் சமுத்திரக்கனி சார் ஒரு டெசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுவார். சரி ஓகே நம்ம அந்த மணியை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் ஒரு சீன் வரும், ஒரு ஸ்கிரிப்டட் சீன். அந்த ஸ்கிரிப்ட் அழகா இருக்கும். எப்படின்னா, நான் எனக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பணம் என்னை விட்டு போயிடுச்சு, ஸோ இது வந்து நான் உரியவங்க கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி படம் ஃபுல்லாவே ஒரு குட் மெசேஜ் டு த சொசைட்டியா தான் இருக்கும். ஏங்க இன்னைக்கு வந்து வர மூவியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு வல்கர் சீன், ஒரு ஆபாசம், ஒரு கவர்ச்சி இல்லாம நம்ம பார்க்கவே முடியாது. அதே மாதிரி டபுள் மீனிங் இருக்கும். காமெடின்ற பேர்ல டபுள் மீனிங்ஸ் நிறையவே வரும். அது குழந்தைங்களோட கூட்டிட்டு போய் பாப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போகாம இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியோட நீங்க போய் பார்க்கலாம். ஒரு நல்ல மெசேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருடன் இந்த மூவியை பார்த்தானா கண்டிப்பா திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் நம்ம ஏன் நம்ம நேர்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா இருக்கவங்க பார்த்தாங்கன்னா ஓகே நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம நேர்மையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதை கேரி ஆன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைரக்டர் ஃபைனலா ஒரு பஞ்ச் வச்சிருப்பாரு. நேர்மையா இருடா, உனக்கானது உன்னை தேடி வரும், வறுமையிலும் நேர்மையாக இரு, உன் நேர்மை உன்னை என்றும் கைவிடாது. ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆபாசம், கவர்ச்சி ஃபுல்லா தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்க காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு குட் மெசேஜ் சொல்ற மாதிரி திருமாணிக்கம் என்ற திரைப்படம் அமைகின்றது. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி ரிவ்யூ. ஆஸ் அ ஆடியன்ஸ், ஒரு பப்ளிக்கா நாங்க பப்ளிக்கு ஜஸ்ட் சொல்ல விரும்புவது என்னதுன்னா, ஒரு நல்ல மூவி மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலி அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும்னா இந்த மூவி நீங்க ஃபேமிலியோட போய் பாருங்க. அண்ட் ஆடியன்ஸா நாங்க மற்ற டைரக்டர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆபாசமும் கவர்ச்சியும் இல்லாம ஒரு நல்ல படங்கள் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் ஆகிய நாங்க கண்டிப்பா வரவேற்போம், கொண்டாடுவோம். இந்த அழகான படத்தை நீங்க பார்க்கணும்னா ZEE5 ஆப்ல 24 hours ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.